நான் இங்க இந்த தலைப்பினுடைய முதலாவது பகுதிக்கு வாரேன். அழகிய இறை தொடர்பு. அரபு மொழியில சொல்வார்கள் ஹுஸ்னு சிலத்தி பில்லா. அழகிய இறை தொடர்பு என்று சொல்றதனுடைய கருத்து என்ன, பொருள் என்ன? இமாம்களை பொறுத்தவரையில் இந்த கருத்தை விளங்கப்படுத்துகின்ற நேரத்தில் ஒரு 4 முக்கியமான விஷயங்களை அந்த கருத்தை விளங்கப்படுத்துறதற்கு சொன்னார்கள். ஒன்று திக்ருல்லா என்று சொல்லுவோம், அந்த இறை நினைவு என்று சொல்றது. அல்லாஹு தாலா பற்றிய அந்த ஞாபகம், அந்த நினைவு என்று சொல்றது எப்பவும் எங்களோட இருக்கணும் என்று சொல்ற விஷயம். அது அல்லாஹ்வுடனான அழகிய தொடர்பு என்று சொல்ற நேரத்தில் முதலாவது அம்சம். 2வது அம்சமா சொல்லுவார்கள் என்னண்டா, நாங்க அரபுல சொன்னால் ஹஷ்யத்துல்லா என்று சொல்லுவோம். இந்த ஹஷ்யா என்ற அந்த சொல்ல அநேகமான ஆக்கள் எப்படி அதை தமிழ் படுத்துகிறார்கள், மொழிபெயர்க்கிறார்கள் என்று சொன்னா, அந்த பயம், அச்சம் என்று சொல்கின்ற அந்த கருத்துல தான் அதை மொழிபெயர்க்கிறார்கள். ஆனா உண்மையாக அது அந்த அந்த பயம் என்ற கருத்தை கொடுக்கிறதா என்றால், அந்த பயம் என்ற கருத்தை உண்மையிலே அது கொடுக்கல. அரபு மொழியை நாங்க பித்து பார்த்தா அது பயம் என்ற கருத்தை கொடுக்கல. தமிழ்ல பலரும் நாங்க இந்தியர்கள் அப்படி பலர் அதை மொழிபெயர்த்ததை நாங்க போய் பார்த்தோம்னாலும் நிறைய பேர் அந்த பயம் என்ற கருத்திலிருந்து விலகி பணிவு என்ற ஒரு கருத்தில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த பணிவு என்ற சொல்லும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் உண்மையிலே அது எல்லாத்தையும் தாண்டிய ஒரு ஒரு கருத்தை தான் இந்த ஹஷ்யா என்ற அந்த சொல் குறிக்கிறது. அதுல உண்மையிலே பணிவும் இருக்கிறது, ஒரு சர்டன் லெவல்ல ஒரு பயமும் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு கண்ணியம் ஒன்று அதுல இருக்கிறது. அடுத்தது ஒரு உள்ளார்ந்த ஈடுபாடு என்று சொல்ற ஒரு விஷயம் உண்டு அதுக்குள்ளால இருக்கிறது. அப்ப இந்த எல்லா அம்சங்களும் சேர்ந்த ஒரு உணர்வு தான் உண்மையிலே இந்த ஹஷ்யா என்று சொல்ற விஷயம். அப்ப நாங்க அல்லாஹ்வுடனான அழகிய தொடர்பு என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஈக்கும் என்று சொன்னா, அது அந்த பணிவு, பயம், கௌரவம் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கின ஒரு ஒரு உணர்வாக அது காணப்பட வேண்டும் என்று சொல்றது. அப்ப அது 2வது அம்சமாக இமாம்கள் குறிப்பிட்டார்கள். 3வது அம்சமாக இமாம்கள் சொன்னார்கள் என்னண்டா, அல்லாஹ்விடம் இருக்கின்ற விஷயங்கள், அது சம்பந்தமாகத்தான் அதிக நம்பிக்கை எங்களை பொறுத்தவரையில காணப்படும். நாங்க எந்த அளவுக்கு அந்த அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற விஷயங்கள் மனிதர்களிடத்தில் இருக்கின்ற விஷயங்களை விட, என்னிடத்தில் இருக்கின்ற விஷயங்களை விட பெருமதியானவை, முக்கியமானவை, எனக்கு பிரயோசனமானவை என்று சொல்ற அந்த நம்பிக்கை, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற விஷயங்கள் பாலான அந்த நம்பிக்கை. இப்ப உண்மையிலே அந்த நம்பிக்கை என்று சொல்ற விஷயத்தை சொல்ற நேரத்துல இமாம்கள் சொல்ற ஒரு ஆக முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா, சாதாரணமாக மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு உணர்வு எங்களுக்கு எப்ப நாங்க உண்மையிலே அந்த எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையோடு இருப்போம் என்று சொன்னா, எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்ற அந்த உணர்வின் போதுதான். அடிப்படையில மனுஷன் எவ்வளவுதான் இண்டிபெண்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் எப்பவுமே டிபெண்டாகத்தான் இருக்கிறான். அவன் 100% இண்டிபெண்டாக இந்த உலகத்துல வாழ்றன்னு சொல்றது சாத்தியம் இல்லை. அவன் ஏதோ ஒன்றுல டிபெண்ட் ஆகி இருக்கணும். அவனுக்கு தோள் கொடுக்கிறதுக்கு, கை கொடுக்கிறதுக்கு, அவனை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை உண்டு அவனுக்கு வேணும். அதனாலதான் நீங்க பாக்குற அந்த இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஏதோ ஒரு கட்டத்துல டிபெண்ட் ஆகிற ஒரு இடம் உண்டு வார். அந்த இறை நம்பிக்கை அவங்களுக்கு ஊட்டுகின்ற ஒரு சூழல் கண்டிப்பாக அவங்களுக்கு வார். அது ஏன் என்று சொன்னா, மனிதனுடைய அந்த உணர்வு ரீதியாகவே மனிதன் அந்த இயல்பா அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். அவன் அந்த முழுமையாக நான் எதுவும் சாராதவனாக, எந்த இதிலையும் யாரிலையும் தங்கி நிற்காம முழு சுதந்திரமாக அவன் வாழலாமா இந்த உலகத்துலண்டா? அப்படி சாத்தியம் இல்லை. அப்ப ஒரு மனுஷனை பொறுத்தவரையில அப்படி டிபெண்டாக இருப்பதற்குரிய ஒரே ஒரு சக்தி அல்லாஹு தஆலா மட்டும். அப்ப அந்த நம்பிக்கையை தான் நாங்க இந்த இடத்துல சொல்றோம். இதோட விளைவாக வரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னண்டா, 4வதாக சொன்னார்கள் என்னண்டா, திருப்தி என்று சொல்றது. இப்ப நாங்க இந்த உலகத்துல செயலாற்றுகின்ற நேரத்துல இன்னொரு மனிதனுடைய திருப்தி என்று சொல்றதை விட எனக்கு எது முக்கியம்?
அல்லாஹ்வினுடைய திருப்தி என்று சொல்றோம். அப்ப இந்த இந்த 4 விஷயங்களும் சேர்ந்த ஒன்றைத்தான் நாங்க சொல்லுவோம் அல்லாஹ்வுடனான அழகிய தொடர்பு, அழகிய உறவு என்று சொல்லி. அப்ப அல்லாஹ்வுடைய திக்ர், அது மாதிரி அதாவது ஹஷ்யா, அது போல இந்த நம்பிக்கை, அடுத்தது திருப்தி. இந்த 4 விஷயங்களும் எங்களுக்கு இருத்தல் என்று சொல்றதைத்தான் நாங்க அல்லாஹு தாலாவுடனான அழகிய தொடர்பு என்று சொல்லி சொல்றோம். அதையும் இமாம்கள் விளங்கப்படுத்துற நேரத்தில் இந்த உணர்வு இது குறிப்பிட்ட ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல, ஒரு சூழல்ல அப்படி மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல, வரையறுக்கப்பட்டது அல்ல. மாற்றமாக அது எப்படி இருக்கணும் என்று சொல்ற நேரத்தில் இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த இடத்துக்கு அவன் போனென்றாலும் இந்த ஃபீலிங் பிரதிபலிக்கும். அதே மாதிரி எல்லா காலத்திலையும் இந்த உணர்வோடு தான் அவன் இருக்கும். அது மாதிரி விருப்பிலும் வெறுப்பிலும் அது இருக்கும். அவனுக்கு விருப்பமான ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லாத நிலைமையாக இருந்தாலும் சரி, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? அல்லாவுக்கும் அவனுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்ல அவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? இந்த 4 பண்பையும் பிரதிபலிக்கின்ற மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி அவன் தனியாக இருக்கின்ற ஒரு ரகசியமான ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களோட கலந்திருக்கின்ற ஒரு பகிரங்கமான விஷயம் உண்டாக இருந்தாலும் சரி, அல்லது அவனுடைய அந்த ஆக்ஷன், அவனுடைய செயற்பாடுகள் என்று சொல்றது அவன் யாருக்கும் தெரியாம ரகசியமா செய்கின்ற ஒரு செயற்பாட்டின் போதும் சரி, அடுத்தவர்கள் எல்லாருக்கும் முன்னால பகிரங்கமா செய்கின்ற ஒரு செயற்பாட்டின் போதும் சரி, எந்த நிலைமையிலும் அல்லாவுக்கும் அவனுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பண்பு 4ம் பிரதிபலிக்க வேண்டும். அதே மாதிரி அவனுக்கு ஒரு வறுமையான சூழ்நிலையிலும் சரி, வசதியான சூழ்நிலையிலும் சரி. பல சமயங்களை நாங்க பார்க்கிறோம் என்னண்டா, நாங்க அல்லாஹ் எப்ப ஞாபகப்படுத்துறோம், அல்லாஹ்வினுடைய ஞாபகம் எங்களுக்கு எந்த மாதிரியான சூழல்ல கூட வருகிறது. நல்ல வசதியோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் அது வருகிறதா என்றா குறைவு. பல சமயங்கள்ல எங்களுக்கு எப்ப கஷ்டம் வருகிறது, எப்ப பிரச்சனை உள்ள மாட்டிக்கொள்றோம், அப்பதான் அல்லாஹ்வினுடைய ஞாபகம் எங்களுக்கு கூட வருகிறது. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க என்னண்டா, ஒரு 20 வயசு ஒரு பொம்பளை புள்ள அவட ஒரு பிரச்சனை சம்பந்தமாக என்னோட டிஸ்கஸ் பண்ண பாருங்க. அவ சொல்ற என்னண்டா, இன்னொரு ஆளோட எஃப்ஐஆர்ல இருக்கிற அந்த பாயோட ஃபேமிலி, அவங்களோட ஃபேமிலியில இந்த மார்க்கம் தொழுறது இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் அது மிச்சம் வீக்காக இருக்கிறது. ஆனா பொருளாதார ரீதியாக நல்ல வசதியான ஆட்கள். அப்ப நான் கேட்டேன், இது உங்களுக்கு நெருடலாக இல்லையா, இதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? அப்ப அவ ஒரு விஷயம் சொன்ன பாருங்க என்னண்டா, அவ சொல்ற அவங்களுக்கு அது தேவையில்ல தானே, இப்ப அல்லாட்டேன்னு அவங்க கேட்கணும் ஏண்டா, கேட்கறதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதானே. இப்ப இந்த குறிப்பிட்ட பொடியன் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சார், அவருக்கு அங்க இருக்கிற நேரத்துல என்னெல்லாம் கேட்கிறோம் உடனே கிடைச்சிருது. இப்ப சொல்ற நாங்க எங்களுக்கு அப்படி இல்லை, எனக்கு என்னமாலும் தேவைன்றா நான் அல்லாட்ட தான் கேட்கிறேன், ஏண்டா எங்களுக்கு அந்த வசதி இல்லை, அப்ப அல்லாட்ட நாங்க கேட்கிறோம். அவங்களுக்கு அப்படி தேவையில்லை தானே, அவங்களுக்கு அந்த தேவையில்லாதனால அவங்கள்ட்ட அந்த மார்க்கம் வரல. இது அவட ஜஸ்டிபிகேஷன், அதுக்கு சொல்ற ஜஸ்டிபிகேஷன். அப்ப கோட்பாட்டு ரீதியாக பிள்ளை தான் இது. ஆனா அந்த புள்ளையோட சிச்சுவேஷன்ல வச்சு பார்க்கறதுல சரி, அவக்கு அதை நான் மறுத்துரைத்து அப்படி இல்லைன்ற ஒரு பயம் பண்ணி வேலையில் அந்த பிள்ளை கேட்பாங்கன்னு பாருங்க. என்னடா எங்கடா அந்த மனநிலைகள் உள்ள அந்த முரண்பாட்டை பாருங்க எப்படி இருக்கிறேன். அப்ப நாங்க அல்லாவுடனான அல்லாட தேவையும் அல்லாவுடனான ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையில எப்படி எங்களுக்கு ஒரு கஷ்டத்துக்கு கை கொடுக்கின்ற ஒரு ஆள் என்றது மட்டும் என்று சொல்வது அல்ல. உண்மையிலே அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் என்று சொல்றது அது எல்லா காலத்திலும் எல்லா சூழலிலும் எந்த நிலைமையிலும் அந்த குறிப்பிட்ட ஒரு வடிவத்தில் மெயின்டைன் பண்ணப்பட வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் அல்லாஹ்வுடனான அழகிய உறவு என்று சொல்லி. அப்ப அப்ப வறுமையிலையும் சரி, செல்வத்திலையும் சரி, அது எந்த நிலைமையிலும் அப்படி இருக்கும். அதே மாதிரி சந்தோஷத்திலையும் கவலையிலையும், உங்களுக்கு சந்தோஷமான சிச்சுவேஷனா இருக்கலும், கவலையான சிச்சுவேஷனா இருக்கலும், கஷ்டமான நிலைமையாக இருக்கலும், வசதியான நிலைமையாக இருக்கலும், அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருகின்ற போதும், பிரச்சனை இல்லாமல் போகின்ற போதும். நான் இது போன்ற ஒரு செஷன்ல ஒருத்தட்ட கேட்டேன், உங்களோட லைஃப்ல நீங்க
சீரியஸாக தௌபா கேட்ட சந்தர்ப்பம் எது? அது கண்டினியூவாக இருந்திருக்கிறதா இல்லாட்டி எப்படி? அப்ப ஒருத்தர் அவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாரு. என்னண்டா, அவர் ஒரு பெரிய இக்கட்டான ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறார். என்ன அந்த இக்கட்டான விஷயம் என்றா, ஆன்லைன்களூடாக நடக்கின்ற ஸ்கேம்கள் அது இது இருக்கிறதானே. அப்ப ஏதோ ஒரு ஸ்கேம்ல அவர் மாட்டிட்டார். இப்ப அது சம்பந்தமான விஷயம் வெளியில வந்தா உண்மையிலே அவரோட லைஃபே முடிஞ்சு. அவர் சொல்றேன் என்றால், அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட தொடர்தேர்ச்சியாக ஒரு 10 நாள் நான் கேட்ட தௌபா இருக்குது இந்த வாழ்க்கையில், எனக்கு அதை மறக்கல. அதுக்கு பிறகு உண்மையிலே அந்த பிரச்சனை நான் வெளியில் வந்துட்டேன். அது பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னண்டா, அதே உணர்வும் அதே அந்த சீரியஸ்னஸும் அதுக்கு பிறகு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களோட தௌபால வந்திருக்கிறதா சொன்னா, அவர் சொன்னார் உண்மையிலே இல்லதான். அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு தௌபா ஒன்றை நான் உண்மையில அதுக்கு பிறகு செய்யல. அப்ப என்ன விஷயம் என்று சொன்னா, அந்த அந்த மனுஷன் எப்ப அந்த அல்லாஹ்வுடனான அவனோட ரிலேஷன்ஷிப்பை தேடி போவான், சீரியஸான தேடல் எப்ப நடக்கிறது? கஷ்டத்துல, பிரச்சனையில. ஆனா இங்க அல்லாஹ்வுடனான அழகிய உறவு என்று சொல்ற நேரத்தில் அங்க வலியுறுத்தப்படுறது அப்படி அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்குரியது மட்டும் அல்ல. அதான் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம். அது எங்களோட முழு வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் நாங்க எப்படி அதை வெளிப்படுத்துகின்றோம் என்று சொல்றதுதான். அப்ப அந்த அந்த நான் சொன்ன அந்த 4 பண்புகளையும் பிரதிபலிக்கின்ற வகையில இந்த ரிலேஷன்ஷிப் அப்படி காணப்படும். அதனாலதான் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆம்ல 162வது வசனத்துல அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகையாக இருக்கட்டும், என்னுடைய ஏனைய இபாதத்துகள் கிரியைகளாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்வு மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்கானதாக காணப்படணும் என்று சொல்றதனுடைய பொருள் அதுதான். அல்லாஹ்வுடனான ரிலேஷன்ஷிப்பினுடைய சாரம் என்ன, அதனுடைய அந்த சாரம்சம் என்ன என்று சொன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் என்று எல்லாமே, என்னுடைய வணக்கமாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்வு மரணம் முழுமையாக அல்லாஹ்வுக்கானதாக அது காணப்படும் என்றா, அது எப்பவுமே அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான அந்த அந்த உறவு அது பணிவானதாக கண்ணியமானதாக அந்த அந்த வகையான அந்த உறவாக காணப்படணும். அல்லாஹ்வை நான் எப்பவுமே டிபெண்டாக இருத்தல் என்று சொல்றேன். என்ற வாழ்க்கைக்கான நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் என்றது மட்டுமானதாக இருக்கணும். அந்த வகையில் என்னுடைய எல்லா செயற்பாடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துதல் என்று சொல்றத மட்டுமே நோக்கமாக கொண்டதாக இருக்கணும். அப்படி காணப்படுகின்ற ஒன்றுதான் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான அழகிய உறவாடல் என்று சொல்ற விஷயம். அழகிய இறை தொடர்பு என்று சொல்றதனுடைய பிரதானமான பொருள் இதுதான். இதை நாங்க சாதாரணமாக ஒரு மனிதன் இடத்தில் எடுத்தோம் என்றால், மனிதண்ட சிந்தனை, அது மாதிரி அவனுடைய வார்த்தைகள், அது மாதிரி அவனுடைய நடத்தைகள், இது சிந்தனை என்று நான் சொல்ற நேரத்தில் நாலேஜை குறிப்பிடல. இந்த நாலேஜ் அது அது மனசோட சேர்ந்து வார நேரத்தில் தான் அது என்னுடைய தோட்டாக வரும். அப்ப அது நாலேஜ் என்ற அந்த விஷயம் மட்டுமல்ல. இந்த 3 விஷயமும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுகின்ற நேரத்தில் அது சமமான அந்த முக்கியத்துவத்தோடு சம்பந்தப்படும். இந்த 3 விஷயத்திலேயுமே நான் சொன்ன அந்த 4 பண்பும் பிரதிபலிக்கும். என்னுடைய சிந்தனையிலையும் நான் அல்லாஹ்வை முதல்நிலைப்படுத்துகின்றவனாக இருக்கணும். என்னுடைய வார்த்தையிலையும் அல்லாஹ்வை முதல்நிலைப்படுத்துகின்றவனாக இருக்கணும். என்னுடைய நடத்தையிலையும் அல்லாஹ்வை முதல்நிலைப்படுத்துகின்றவனாக நான் இருக்கணும். இப்ப நாங்க சாதாரணமா பார்க்கலும், நீங்க நிறைய நாங்க பலரோடு உறவாடுகின்ற நேரத்தில் வார்த்தைகள்ல இருக்கின்ற அந்த பக்குவம் பல சமயங்கள்ல எங்கட மனநிலைகள் இருக்காது, எங்கட நடத்தைகள் இருக்காது. அரபு சூழல்ல உண்மையிலே வார்த்தைகள் மிச்சம் அழகானவை தானே. அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தின வார்த்தைகள் மிச்சம் அழகான வார்த்தைகள், அது கேட்கவே ஸ்வீட்டா இருக்கும். அந்த மாதிரியான வார்த்தை ஆடல்களை நாங்க தமிழ்ல கையாளுறன்னு சொல்றது கொஞ்சம் இல்லை. சாதாரணமாக
நாங்க அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவோம், மாஷா அல்லா என்று சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவோம், அல்லாஹ் கரீம் என்று சொல்லுவோம், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லுவோம். எல்லாத்தையும் அந்த அப்ப எங்கட வார்த்தைகள்ல இருக்கின்ற அல்லாஹ் 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 என்று சொல்ற அந்த விஷயம் அது எந்த அளவு தூரம் எங்கட தாட்ல இருக்கிறது, எங்கட மனசில் இருக்கிறது, எங்கட செயல்ல இருக்கின்றது. அந்த இந்த பேலன்சிங் முக்கியம். பல சமயங்கள்ல நாங்க அந்த தவறு விடுகின்ற விஷயம் அதுதான். அப்ப நாங்க அல்லாஹ்வுடனான அழகிய உறவு, அந்த இறை தொடர்பு அழகானதாக இருத்தல் என்று சொல்ற நேரத்துல இந்த பேலன்சிங் இருக்கணும் கட்டாயம். அப்ப அது எங்கட சிந்தனையிலையும் இருக்கணும், எங்கட வார்த்தையிலையும் இருக்கணும், எங்கட நடத்தையிலையும் இருக்கணும். பல சமயங்கள்ல நாங்க அழகான வார்த்தைகள், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்ற அந்த அழகான வார்த்தைகள் இருக்கும், ஆனா அதுக்கு பின்னால் எங்கட நடத்தைகள்ல அல்லாஹ் பெரியவனாக இருக்க மாட்டான். பல சமயங்கள் அந்த அந்த தவறு நிறைய நடக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப அது நாங்க இதுல இந்த பேலன்சிங்ல நாங்க விடுகின்ற ஒரு ஒரு பெரிய தவறு. அல்லாஹ்வுடனான அந்த ரிலேஷன்ஷிப் என்று சொல்றது அல்லது அழகிய தொடர்பு என்று சொல்றது இந்த பேலன்ஸை பேணுறதாக காணப்படணும் என்று சொல்றதுதான் நீங்க நான் சொல்ல வர விஷயம்.